சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் சர்வதேச பகுப்பாய்வாளர் பிஜே அவர்கள். ஆப்கான் பாகிஸ்தான் போருங்கிறது இப்போ ஒரு பரபரப்பு செய்தியாக இருக்கிறது. இதற்கு பின்னால் அமெரிக்கா இருக்கா போன்ற பல்வேறு செய்திகள். ஏன்னா ஆப்கான் பாகிஸ்தான் ரெண்டுமே முஸ்லீம் நாடுகள். பல நேரங்களில் தலிபானுக்கு பாகிஸ்தான் ஆதரவாக இருந்தது போன்ற செய்தியெல்லாம் வந்தது. ஒசாமா பின்லேடன் போன்றவர்களை பிடிக்கவும் பாகிஸ்தான் ஆதரவாக இருந்ததெல்லாம் வந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தான் அமெரிக்கா சார்பு நிலை எடுத்திருக்கு. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை ரொம்ப பாராட்டுறாரு, அந்த முனீரை அடிக்கடி பாராட்டுறாரு. அந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தின் போது கூட பாகிஸ்தான் தளபதியை கூப்பிட்டு பாராட்டினாரு. அதே சமயம் ஆப்கான் பார்த்தீங்கன்னா ஆப்கானும் அமெரிக்கா ஆதரவு நிலைப்பாடில் தான் இருக்கு. இப்போ ட்ரம்ப்புடைய நிலைப்பாடு என்ன? ரெண்டு அமெரிக்க ஆதரவு முஸ்லீம் நாடுகள் ஒன்றுக்கொன்று சண்டையிடுதா? இதன் பின்னணி என்ன? இது என்ன எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனை மூன்று விஷயங்கள் அடிப்படையில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால், அன்றைக்கு பிரிட்டிஷார் ஆட்சியில் இந்த ஆப்கானை பிரித்து கொடுக்கும் பொழுது ஒரு எல்லை போட்டாங்க. இது வரைக்கும் ஆப்கான்னு சொல்லி ஒரு எல்லையை வகுத்து அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. மீதி உள்ளதெல்லாம் இந்தியாவில் இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ இந்த பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு பிறகு அதே எல்லையவே பாகிஸ்தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் பிரிட்டிஷார் பிரிக்கும் போது இந்த பார்டர் பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பஸ்தூன் ஒரு குழு இருக்கிறாங்க, போராளி குழு. அவங்க தான் ஆப்கானில் நிறைய இருக்கிறாங்க. அந்த பஸ்தூன் இனத்தவர்கள் இருக்கிற பகுதியை சரிபாதி ஆக்கி ஒரு பாதி ஆப்கானிஸ்தானு ஒரு பாதி பாகிஸ்தான்ல இருக்கிறது. அப்போ ஆப்கான் என்ன செய்யறாங்கன்னா, அந்த எல்லையை நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம், பஸ்தூன் இன மக்கள் எல்லாம் எங்களை சேர்ந்தவங்க, அதனால நீங்க எல்லையை விட்டு போயிடணுங்கிறாங்க. ஆதி காலத்துல பிரிட்டிஷார் காலத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க ஆப்கான்ல. எதனால மறுக்கிறாங்கன்னு கேட்டா, அந்த பஸ்தூன்கிற இனம் இருக்கிற அந்த ஏரியாவை சரிபாதியா எல்லை போட்டு ஒரு பாதி இவங்களுக்கு ஒரு பாதி அவங்களுக்குங்கிற மாதிரி இருக்கிறது. இது ஏற்கனவே உள்ளது, வெள்ளைக்காரங்காலத்துல உள்ள ஒரு ஏற்பாடு. இப்ப பாகிஸ்தான் அந்த எல்லை ஏத்துக்கிறாங்க. ஆப்கான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எல்லையை தள்ளணுங்கிறாங்க. எங்க பஸ்தூன் இன மக்கள் எது வரைக்கும் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் ஆப்கானிஸ்தான், பஸ்தூன் இன மக்களையே பாதியை பிரிச்சு நீங்க வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது இந்த எல்லை விஷயத்துல தகராறு பண்றாங்க, எங்க எல்லை தான் சொல்லி. அப்ப பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த ரெண்டுக்கு மத்தியில் எல்லையில ஒரு வேலி அமைச்சுக்கிட்டு வர்றாங்க. ஒரு 90% அமைச்சிட்டாங்க. அங்க இருந்து யாரும் அங்கிட்டு வரக்கூடாது, இங்க இருந்து யாரும் அங்கிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த தடுப்பு சுவர் மாதிரி ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் அவங்க கட்டிட்டு வர்றாங்க. அதை இவங்க எதிர்க்கிறாங்க. ஃப்ரீயா போய் வந்துகிட்டு இருந்தெல்லாம் தடுக்கிறாங்களே. இதுதான் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள மெயின் பிரச்சனை ஒண்ணு. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த தஹரீக்க தாலிபான்னு சொல்லி ஒரு இயக்கம் தான் அந்த ஆப்கானை அமெரிக்காவை எதிர்த்துலாம் போர் செஞ்ச இயக்கம். அவங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க, தஹரீக்க தாலிபான். அப்ப தாலிபான் எழுச்சின்னு அர்த்தம். தஹரீக்க தாலிபான்ங்கிற ஒரு பேர்ல பாகிஸ்தான்லயும் அந்த ஆளுக்கு இருக்கிறாங்க. இதே பஸ்தூன் ஆளுக்க, பஸ்தூன் இனத்தவர்கள் ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் பொழுதும் தஹரீக்க தாலிபான் பேர்ல செயல்படுறாங்க, அவங்க ஆட்சி பண்றாங்க. பாகிஸ்தான்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நாங்களும் தஹரீக்க தாலிபான் வைத்துக்கொண்டு அவங்க நோக்கம் என்னன்னு கேட்டா, பாகிஸ்தான்ல உள்ள ஆட்சியை மாத்திட்டு இஸ்லாமிய ஆட்சியை நாங்க கொண்டு வரோம்னு சொல்லி இங்க பிரச்சனையை கிளப்புறாங்க. அதாவது ஆப்கானிஸ்தான்ல அத தனியா ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தஹரீக்க தாலிபான் எழுச்சிங்கிற பேர்ல இதே பஸ்தூன் ஆளுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பாகிஸ்தானுக்கு உள்ள தகராறு பண்ணி கலாட்டா பண்ணி சில வன்முறை தாக்குதல் நடத்தி அதை இந்த ஆட்சியை அப்புறப்படுத்திட்டு இஸ்லாமிய ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு கோரிக்கை எடுக்கும் பொழுது, இந்த தஹரீக்க தாலிபானை அங்க உள்ளவங்க கண்டிக்க மாட்டேங்கிறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. ஒரு நாட்டுக்குள்ள உட்கார்ந்து அதை ஆட்சியை மாத்துவோம்னு சொல்லும் பொழுது அந்த தாலிபானுடைய கட்டுப்பாட்டுல இவங்க கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, செல்வாக்கு உள்ளவங்களா இருக்கிறாங்க. இருந்தாலும் பாகிஸ்தான்ல உங்க பிரச்சனை கிளப்பட்டு நல்லது, அந்த எல்லை பிரச்சனை அப்பதான் தீரும், எல்லை பிரச்சனை தீர்ந்து அந்த பஸ்தூன் பகுதியும் நம்ம ஆப்கான்ல சேருங்கிறதுக்காக வேண்டி ஆப்கானிஸ்தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த மக்களுக்கு சப்போர்ட்டா பண்றாங்க. மறைமுகமா சப்போர்ட் பண்றது, உதவிகள் செய்வது, ஆயுதங்கள் கொடுப்பதெல்லாம் செய்யறாங்க. அந்த வகையில தான் அந்த பாகிஸ்தான் ஆப்கானுடைய பிரச்சனை வருகிறது. அது போக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா,
ஒரு ஒரு 1,00,000க்கு நெருக்கமானவர்களை ஆப்கான்ல இருந்து நீங்க உள்ள குடியேறிட்டீங்கன்னு வெளியேற்றினாங்க. உள்ள ஊடுருவி வந்துடுறாங்க. ஆப்கான்காரன் என்ன செய்யறான்னு கேட்டா, இனத்தை வச்சுக்கிட்டு அந்த பஸ்தூன் இனம் தானே பார்டர்ல இருக்கிறாங்க. ஒரே இனமா 2 பேர் இருக்கிறதுனால அங்க உள்ளவங்க உள்ள நுழைஞ்சிறது, இவங்க வரவேற்கிறது. அந்த மாதிரி உள்ளதை தேடி பிடிச்சி என்ன செஞ்சாங்கன்னா 1,00,000 பேருக்கு மேல வெளியேற்றினாங்க. நீங்க அங்க இருந்து குடியேறின ஆளுக்கு இங்க எங்க நாட்டுல இருக்க கூடாதுன்னு இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுதுதான் அப்ப என்ன செய்யறாங்கன்னா இங்க இந்த தாக்குதல் நடத்திட்டு போய் அங்க தஞ்சம் கொடுத்துருவாங்க. இங்க வந்து ஏதாவது ஒரு குண்டு வெடிப்பு நடத்தி விட்டு போய் ஆப்கானுக்கு போயிடுறது. இப்படி போயிட்டாங்கிற செய்தியை இவங்க மோப்பம் பிடிச்சி அந்த இடத்தின் மீது பாகிஸ்தான் வந்து முந்தா நாள் தாக்குதல் பண்றாங்க. அதுல ஒரு 250 பேருக்கு மேல தாலிபான்கள் கொல்லப்படுறாங்க. 250க்கு மேல உள்ள ஆட்களை கொண்டுட்டாங்க. அதுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம் என்று ஆப்கானிஸ்தான் சொன்னாங்க, உடனே சொன்னாங்க. ஆனால் அதுக்கு இடையில இந்த ஈரான் தாக்குதல் வந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, நாங்க வந்து இந்த நேரத்தில் நாங்க வந்து எதிர் தாக்குதல் நடத்த மாட்டோம். இப்ப அங்க ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது நாங்க வந்து அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் செயல்பட வேண்டி இருக்கிறோம். அமெரிக்காவுக்கு எதிராகங்கிறாங்க தாலிபான்கள் வந்து ஈரான் அரசுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட வேண்டி இருக்கிற காரணத்தினால் இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு நாங்க இப்ப பதிலடி கொடுக்கல, நாங்க வந்து அதை பிறகு பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பதிலடி. இந்த 250 பேர் செத்து இருக்கிறாங்க. ஆனா அவங்க பதிலடி கொடுக்கல. ஏன்னு கேட்டா எங்களுக்கு இங்க இந்த பக்கம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் என்ன ஆகுதுன்னா, பாகிஸ்தான்லயும் பெருந்திரளான மக்கள் திரண்டு இந்த ஈரானுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க, அமெரிக்காவை கண்டிச்சு. இப்ப 2 நாட்டுடைய மக்களுமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஈரான் பக்கம் நிக்கிறாங்க. அதை விளங்கிக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து நமக்குள்ள சண்டை வேணாங்கிற அளவுக்கு இப்ப தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த ஈரான் பிரச்சனை எல்லாம் தீர்ந்த பிறகு அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை மறுபடியும் பத்திக்கிட்டு எரியும். இந்த எல்லை பிரச்சனை, அது எல்லை பிரச்சனை தீராத வரைக்கும் ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பஞ்சாயத்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க சொல்றது வந்து பார்த்தா ஆப்கான் பாகிஸ்தான் 2 அரசுகளும் அமெரிக்காவுடைய கைப்பாவையா தான் இருக்கு, அமெரிக்காவுக்கு ஆதரவு நிலையில இருக்கிறாங்க. ஆனா மக்கள் ஈரானுக்கு ஆதரவா இருக்காங்க, அப்படிதானே? இல்ல, ஆப்கான் அரசாங்கம் இப்ப அமெரிக்காவுக்கு எதிராக அறிவிச்சிருக்காங்க. ஈரான்ல தாக்குதல் நடத்த கண்டிச்சு அது மாதிரி தாக்கல் பண்ணீங்கன்னா நாங்கள் அமெரிக்காவை தாக்குவோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப அமெரிக்காவுக்கு எதிராக தான் இருப்போங்கிற மாதிரி இப்ப நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க பாகிஸ்தானையே தாக்கலைங்கிறாங்க. 2 பக்கம் எங்க சக்தியை செலவழிக்க முடியாது. அதனால இப்ப வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்குது. பாகிஸ்தான் வந்து அதை பத்தி சொல்லல, எதுவும் சொல்லாம இருக்கிறாங்களே தவிர. இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான் வந்து சவுதியோட தான் அக்ரிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க, ராணுவ ஒப்பந்தம். அதனால வந்து ஈரான் பட்டு நிக்க மாட்டாங்க. ஈரான் பட்டு நிக்க மாட்டாங்க. சவுதி நாங்க எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்கணும் இருக்கிறோம் அமெரிக்காவுக்கு. அப்ப சவுதியோட ஒப்பந்தம் இருக்கிறதுனால பாகிஸ்தான் வந்து சவுதியோட நிப்பானே தவிர ஆப்கானிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா நிக்க மாட்டாங்க. இப்ப இந்த யுத்தத்துல இந்த பிரச்சனையில வந்து நாங்க வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா இருப்போம், அமெரிக்காவை நாங்க தாக்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு சவுதியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, ராணுவ பாதுகாப்புக்கு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப சவுதி நிலை என்னன்னு கேட்டா நாங்க அமெரிக்கா பக்கம் நிப்போம்னு அறிவிச்சிருக்கிறோம். இப்ப சவுதிக்காரன் அப்படின்னு அறிவிச்சிருக்கும் போது பாகிஸ்தான் அவனை சார்ந்தா நிப்பாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் வந்து எதிராக நிப்பாங்க. 2 பேரும் ஒரு அணியில இப்ப இல்ல. ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவுக்கு எதிராக நிக்கிறது, பாகிஸ்தான் வந்து சவுதியோட ஒப்பந்தம் போட்டதுனால சவுதி அமெரிக்காவை ஆதரிக்கிறதுனால ஏறக்குறைய அமெரிக்காவில் நிக்கிற மாதிரி தான் இப்போ உள்ள அரசாங்கத்தின் நிலைமை இருக்குது. ஆனால் மக்கள் நிலைமை அப்படி இல்லை. இந்த முனீரை வைத்துக்கொண்டு இவங்க என்ன செய்யறாங்க, அமெரிக்கா சார்புன்னு கொண்டு போறாங்களே தவிர மக்கள் வந்து மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான்ல அமெரிக்காவை கண்டிச்சு. இப்ப அமெரிக்காவை கண்டிச்சு முடிவு எடுக்கிறது தான் பாகிஸ்தான் மக்களுடைய உணர்வாக இருக்கிறது. இவங்க தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய ஒரு ஆதாயத்துக்காக வேண்டி இந்த ட்ரம்ப் சொல்றதை கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நிலையில எடுப்பாங்களே தவிர மக்கள் ஆதரவு இல்லாம போயிடும். இவங்க போய் சவுதி போய் சவுதிக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்காவை களத்தில் இறங்கி இருக்கிறதுனால இவங்க வந்து யுத்தத்துக்குலாம் போக மாட்டாங்க. இருந்தாலும் தார்மீகமா சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல இப்ப பாகிஸ்தான் வந்து இந்த விவகாரத்தில் இப்ப அமெரிக்கா நிலைப்பாடு எடுக்குது, ஆப்கானிஸ்தான் வந்து ஈரான் நிலைப்பாடு எடுக்குது, அப்படித்தானே? அப்படிதான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. இந்த ஆப்கான் அரசை உருவாக்கியதே அமெரிக்கா அப்படிங்கிற விமர்சனம் வந்து இந்த ஆப்கான் உருவானப்ப வந்தது. ஆமா, ஆப்கானை வந்து அமெரிக்கா கைப்பற்றி வச்சு நிர்வாகம் பண்ணி பார்த்தாங்க, எவ்வளோ பண்ணி பார்த்தாங்க, அந்த நிர்வாகம் பண்ண முடியல. இழப்புகளுக்கு மேல இழப்பு வந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து விட்டுட்டும் போனாலும் கேவலமா போயிடும். ஒரு நாட்டை உண்டாக்கிட்டு தான் போகணுங்கிற மாதிரி கத்தாரை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி கெஞ்சி தான் அவங்க ஒப்படைச்சாங்க.
ஆப்கானிஸ்தான்ல வந்து நாங்க உங்கள்ட்ட ஆட்சியை தந்துடுறோம்னு சொல்லி பெரிய அளவுக்கு பணமும் கொடுத்து, ஏன்னா இவங்க இப்போ ஒரு நாட்டை கைப்பற்றிட்டு நிர்வாகம் பண்ண முடியாம ஓடுனா கேவலமா போயிரும்ல. அந்த நிலைமைக்கு அமெரிக்கா ஆளாயிடுச்சு. டெய்லி சோல்ஜர்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு தாக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இது வந்து நம்ம இழப்பு ஜாஸ்தியா வருது. இதுக்கு போட்டு செலவழிக்க வேண்டி இருக்குங்கிறதுனால என்ன செஞ்சான்னு கேட்டா, இவங்கள தாலிபானை யாரை எதிர்த்து இவன் போர் செஞ்சானோ அவங்களே கூப்பிட்டு அவங்களுக்கு போதுமான நிதி, ஆயுதம், போக்குவரத்து எல்லாத்தையும் ஒப்படைச்சு, நீங்களே ஆண்டுக்கிறங்கன்னு குடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த வகையில அமெரிக்காவுடைய சார்புன்னு எடுத்துக்கொள்ளணுமே தவிர, நிலைப்பாட்டுல வந்து என்ன செய்றாங்கன்னா, அவங்க அமெரிக்கா சார்பா இப்ப இல்ல. அமெரிக்கா செய்ற அநியாயத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோங்கிறதுல இப்ப தெளிவா இருக்கோம். உண்டாக்குனது அவங்க தான். அமெரிக்கா தான் அவங்கள ஆட்சியில வச்சாங்க. அவங்கள அகற்றுனது அமெரிக்கா தானே. ஆட்சியில இருந்த தாலிபான போர் செஞ்சு அகற்றியதும் அமெரிக்கா தான். அகற்றி விட்டு யார்ட்ட அப்போ ஒரு அரசாங்கத்தை வச்சிருந்தாங்க, டம்மி அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு ராணுவமே கட்டுப்படலை என்ற உடனே எல்லாம் தாலிபான்கிட்ட சரணடைஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலை உண்டான பிறகுதான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நாங்க வெளியேறிக்கிறோம். அமெரிக்காவிலேருந்து கம்ப்ளீட்டா வெளியே அவங்க தலை மட்டும் வச்சிருக்கிறாங்க. தலை மட்டும் வைக்க ஒரு அனுமதி வாங்கி கொண்டு வெளியேறிட்டாங்க. அந்த தளத்தை எல்லாம் ஆப்கான்ல தாக்குவாங்க இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு. ஓ, சரி சரி. அப்ப ஆப்கான்லயும் அமெரிக்கா தான் இப்ப கத்தார்ல வச்சிருக்கிற மாதிரி ஆப்கான்ல ஒண்ணு வச்சிருக்கான். நம்ம நாடு தானே, நம்ம உருவாக்கின கவர்மெண்ட் நம்பிக்கையில வச்சிருக்கான். அதே மாதிரி ஈராக்ல ஒரு நாட்டை பிடிச்சிட்டான்னா அவன் தளத்தை வச்சு தான் போவான் கண்காணிக்கிறதுக்காக. அந்த மாதிரி ஆப்கான்ல இருக்குது. ஆனா ஆப்கான்ல மத்திய கிழக்கு உதவாது. மத்திய கிழக்குல சேர உதவாது ஆப்கான்ல இருக்கிறது. இருந்தாலும் அங்க ஒரு தளம் வச்சிருக்கணும். இல்ல புரியுது. இருந்தாலும் அமெரிக்காவை பகிச்சுக்கிட்டு ஆப்கானால தாலிபான்களால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுடைய தளத்தை மட்டும் தாக்குவாங்களே தவிர அமெரிக்காவும் ஆப்கான் போய் பகைக்க மாட்டான். இனிமே அவன் சூடுபட்ட ஆளா இருக்கனால அவன் போய் ஒன்றும் பெட்ரோல் வளம் ஒன்றும் கிடையாது, அதில் போய் மோதி வேலை இல்லைங்கிறதுனால அமெரிக்காவும் அதை வந்து இப்போ எதிர்த்து அவன் ஒன்றும் நிற்க முடியாது. அவனு என்ன செய்யும், அதிகபட்சமாக ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்காவுடைய அந்த தளங்களை காலி பண்ண சொல்லுவான். எங்களுடைய தளங்களை எடுத்துருங்க, இல்லாட்டி நாங்கள் தாக்குவோம். அந்த அளவில் ஒரு வெறுப்பு காட்ட முடியுமே தவிர பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி தான் போகுங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் பாகிஸ்தான் முழுக்க அமெரிக்காவோட ஆளாக தான் இருப்பாங்க. அவங்க ஒரு காலத்துலேயும் ஈரானுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க, அப்படி தானே? ஆமாம், அவங்க அமெரிக்கா சார்பாக தான் அந்த இராணுவத்தை கையில் எடுத்துக்கலாம். அப்படி தான் இராணுவம் பூரா அப்படி தான் இருப்பாங்க. அந்த முனீரை கையில் எடுத்துக்கிட்டாங்க. முனீர் தான் இப்போ பேருக்கு தான் அதிபர்கள்லாம். இராணுவ தளபதி தான் பாகிஸ்தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அவர் யாருன்னா அமெரிக்கா அடிமையாக இருக்காரு. அதனால அது அமெரிக்காவை இருப்பாங்களே தவிர மக்கள் புரட்சி ஒரு நேரத்தில் வரும். ஒரு மக்கள் புரட்சி வந்து இவங்க தூக்கி எறியப்பட்டாலே தவிர இது வந்து அமெரிக்க அடிமையாக தான் பாகிஸ்தான் இருப்பாங்க. பார்ப்போம். அந்த ஆப்கான் பாகிஸ்தான் போர் குறித்து விவரம் ஆரம்பித்து ஈரான் தாக்குதல் என்பது அந்த மக்களையும் தாக்கியிருக்கு, ஆப்கானையும் தாக்கியிருக்கு, பாகிஸ்தான் மக்களையும் தாக்கியிருக்கு. அரசுகள் எப்படி இருந்தாலும் மக்கள் வந்து நியாயத்தின் பக்கம் ஈரானின் பக்கம் நிற்கிறாங்க. அரசியல் அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக இருந்தாலும் ஆப்கான் அமெரிக்காவை எதிர்த்து நிற்குது தாலிபான்கள். ஆனால் பாகிஸ்தான் அரசு முழுக்க அமெரிக்கா கைப்பாவையாக மாறி இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் சொல்கிறீங்க. பார்ப்போம். இந்த ஈரான் விவகாரம் முஸ்லீம் நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், ஆசிய நாடுகள் என்பதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ரஷ்யா, சீனா, கொரியா உட்பட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த கட்ட எத்தகைய தாக்கத்தை இது நடத்தும், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக என்ன மாதிரியான போர் முனைகளை, உத்திகளை இது உருவாக்குங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த புவிசார் அரசியல் குறித்து விரிவாக பேசியதுக்கு மிக்க நன்றி.